ஜெய் ஸ்ரீராம். ஜி தமிழ் அருள்கணி செல்வங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஒரு அற்புதமான திருக்கோவில், அருள்மிகு அபித்த குஜலாம்பாள். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் இந்த பேர், அபித்தா குஜலாம்பாள். ஒரு செல்ல குழந்தைகளை கூடும்போது அபித்தோன்னு கூப்பிடுவோம். அபித்த குஜலாம்பாள் உடனமர் திருக்கார ஈஸ்வரர், அந்த மாதிரி ஒரு திருநாமம் கொண்ட ஈஸ்வரன் இன்னைக்கு சிவன் கோயில். இந்த திருக்கோவில் பெரிய தோஷம் ஒன்று விளக்க போகுது. அதுக்கு முன்னாடி இந்த கோவிலின் அற்புதமான அலங்காரத்தில் நமக்கு தரிசனம் காத்திருக்குது. அந்த தரிசனம் இப்ப பார்த்து மகிழ்வோம். ஓம் ஹர ஹர சங்கர ஓம் ஜெய சுபகர சங்கர ஓம் நமாமி சிவ பரமேஷ ஸ்மராமி ஹர விஸ்வேஷ மங்களம் சர்வேஷ சுப மங்களம் ஜெகதீஷ. संहारी शरणं मदनारी शरणं दक्षारी अभिवन्दनं पार्वती रमणा पाहि सन्नुत चरणा पाहि मङ्गलं सर्वेशा शुभमङ्गलं जगदीशा. ॐ हर हर शङ्कर ॐ जय शुभकर शङ्कर ॐ नमामि शिव परमेश स्मरामि हर विश्वेश मङ्गलं सर्वेश शुभमङ्गलं जगदीश. स्मरामि हर विश्वेश मङ्गलं सर्वेश शुभमङ्गलं जगदीश. गङ्गाधर हर शम्भो चन्द्रमौळि स्वयंभो जय जटाधरा शम्भो पालय मां गौरीश पालय मां विश्वेश मङ्गलं सर्वेश शुभमङ्गलं जगदीश. ॐ हर हर शङ्कर ॐ जय शुभकर शङ्कर ॐ नमामि शिव परमेश स्मरामि हर विश्वेश मङ्गलं सर्वेश शुभमङ्गलं जगदीश. त्रिशूलधारी पाहि पाहि मां हे शङ्करा रक्ष मां उमापति ध्याये तव शुभनामं निरतं तव पदध्यानं मङ्गलं सर्वेशा शुभमङ्गलं जगदीश. ॐ हर हर शङ्कर ॐ जय शुभकर शङ्कर ॐ नमामि शिव परमेश स्मरामि हर विश्वेश मङ्गलं सर्वेश शुभमङ्गलं जगदीश.
உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், இந்த கோவில் எங்கே இருக்குது? நிஜம், பார்க்கடல் என்கிற ஊரில் நம்ம ஏற்கனவே ஒரு கோவில் பார்த்தோம். அருள்மிகு பிரசன்ன வெங்கடாச்சலபதினு ஒரு கோவில் இல்லையா? அந்த பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவிலுக்கு மிக அருகாமையில் தான் இந்த கோவில் இருக்குது. பாட்கடல் அப்படிங்கிற ஊரில் இந்த சுவாமி சேவை சாதிக்கிறார். प्रभुं प्राणनाथं विभुं विश्वनाथं जगन्नाथनाथं सदानन्दभाजम् भवद्भव्यभूतेश्वरं भूतनाथं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे गळेरुण्डमालं तनौ सर्पजालं महाकालकालं गणेशाधिपालम् जटाजूटगङ्गोत्तरं गैर्विशिष्यं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे मुदामाकरं मण्डनं मण्डयन्तं महामण्डलं भस्मभूषाधरन्तम् अनादिं ह्यपारं महामोहमारं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे वटाधो निवासं महाट्टाट्टहासं महापापनाशं सदा सुप्रकाशम् गिरीशं गणेशं सुरेशं महेशं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे गिरीन्द्रात्मजा सङ्गृहीतार्थदेहं गिरौ संस्थितं सर्वदा पन्नगेहम् परब्रह्म ब्रह्मादिभिर्वन्द्यमानं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे कपालं त्रिशूलं कराभ्यां दधानं पदाम्भोजनं राय कामदधानं बलिवर्धयानं सुराणां प्रधानं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे शरच्चन्द्रगात्रं गणानन्दपात्रं त्रिनेत्रं पवित्रं धनेशस्य मित्रम् अपर्णाकळत्रं सदा सच्चरित्रं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे हरं सर्पहारं चिताभूविहारं भवं वेदसारं सदा निर्विकारम् श्मशाने वसन्तं मनोजं दहन्तं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे स्वयं यः प्रभाते नरशूलपाणे पठे स्तोत्ररत्नं द्विह प्राप्य रत्नम् सुपुत्रं सुधान्यं सुमित्रं कळत्रं विचित्रै समाराध्य मोक्षं प्रयाति. இந்த கோவிலில் உங்கள் ஜாதகத்தை வச்சு சாமி கும்பிட்டா கண்டிப்பாக போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் விலகிறதுக்கு ஒரு அருமையான கோவிலுங்க. இந்த கோவிலில் அருள்மிகு கணபதி, அருள்மிகு முருகப்பெருமான், அருள்மிகு தட்சிணாமூர்த்தி சேவை சாதிக்கிறாங்க. பூர்வ ஜென்மத்தில் ஏற்பட்ட பாவத்தை தொலைப்பதற்கு ஒரு கோவில் சொல்லுங்கன்னு எனக்கு எத்தனை ஃபோன் வந்திருக்கு தெரியுங்களா? ஏன்னா எந்த ஜோதிடத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் பூர்வ ஜென்ம சாபம், பூர்வ ஜென்ம தோஷம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு கோவில் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கோவில் பார்த்தோம், ராஜலிங்கேஸ்வரர்னு ஒரு கோவில் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் நமக்கு ஒரு கோவில் கிடச்சிருக்கு, அருள்மிகு அபித்த குஜலாம்பாள் உடனமர் திருக்காரையீஸ்வரர் என்ற திருநாமம் கொண்டு அருள்மிகு சிவபெருமான் நம்மளுடைய போன ஜென்ம பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பகவானா எழுந்தருளி இருக்கிறார். சிவ 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 என்று சொல்வார்க்கு வாழ்வில் இடரேதும் வாராது என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த திருக்கோவில் இருக்கக்கூடிய அற்புத சக்தியை தெரிந்து கொள்வோம். இங்கு இருக்கக்கூடிய அபித்த குஜலாம்பாளுக்கு பௌர்ணமி அன்னைக்கு வெண்ணெய் வாங்கி அலங்காரத்துக்கு கொடுத்தா உடனடியாக சாப விமோச்சனம் கிடைக்கிறதா? இந்த அர்ச்சகர் சொல்வதை இப்பொழுது கேட்போம். இந்த சீரும் சிறப்பும் மிகுந்த
திருப்பார்கடல் என்னும் ஆலயத்தில் எழுந்தருளி அருள்பாலிப்பவரோ அருள்மிகு பாலகுஜாம்பாள் சமேத திருக்கரபுரீஸ்வரர் என்ற ஆலயம். இவ்வாலயமானது மிகவும் பழமை வாய்ந்ததாகும். அதிலும் அக்காலத்திலே இந்த திருப்பார்கடல் என்னும் கிராமத்தின் அருகாமையில் 5 சிவாலயங்கள் அமைந்ததாகவும் அந்த 5 சிவாலயங்களும் வழிபாடு செய்பவர்களுக்கு பல நன்மைகள் நடந்ததாகவும் இக்கிராமத்தில் வசிக்கின்ற பொதுமக்களும் இங்கு வந்து வழிபாடு செய்யக்கூடிய சிவனடியார்களும் கூறுகின்றார்கள். அதிலும் அபிதா குஜாம்பாள் என்று சொல்லக்கூடிய அம்மையின் பௌர்ணமி தினத்திலே வெண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்தால் அவர்களுடைய துன்பங்கள் எல்லளவும் அவர்களுக்கு இருக்காமல் அந்த துன்பங்கள் சட்டென நீங்கும் என்பது இவ்வாலயத்தினுடைய வழிபாடாகும். அது மட்டுமின்றி திருக்கரபுரீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சுவாமி சந்நிதியில் வந்து திருநீரை கொண்டு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் அவர்களுடைய துன்பங்கள் சட்டென நீங்கும் என்பது இங்கு வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் கூறுகின்ற ஒரு உண்மையாகும். அருள்மிகு அபித குஜலாம்பாள் உடனமர் திரு காரபுரீஸ்வரர் என்ற திருநாமம் கொண்டு சேவை சாதிக்கும் இந்த சிவபெருமான், அதாவதுங்க போன ஜென்ம வாசனைன்னு சொல்றோம் இல்லையா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா சகஸ்ர கவசம். இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சகஸ்ரம்ங்கிற வார்த்தை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். சகஸ்ர கவசம்னா என்ன? கவசம்னா மேலே போட்டுக்கிறது. சகஸ்ர கவசம்னா 1000 கவசம். 1000 சட்டை போட்டு ஒரு அரக்கன் இருந்தான், அவன் தான் சகஸ்ர கவசம். அவனை கொல்றது எப்படி கொல்லணும்னா வருஷத்துக்கு ஒரு சட்டையை தான் கலட்டுவான், அதில் தான் கொல்ல முடியும். இந்த மாதிரி 999 வருஷம் இவன் தேவர்களுக்கு இழைத்த துன்பம் அதிகம். கிருஷ்ண பரமாத்மா கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இவனை எப்படியாவது சரி பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு 900 சட்டையை கலட்டின பின்னாடி அவன் என்ன பண்ணுறான்னா தேவலோகத்தில் போய் சேர்ந்துறான். அவன் அடுத்த பிறவியில் என்னவா பிறக்கிறான்னா தர்மவானா பிறக்கிறான். யார் அது? சூரிய பகவானுக்கு குழந்தையாக பிறந்த கர்ணன். அவன் தான் சகஸ்ர கவசம் உடையவன்னு பேர். அவனை பகவானே தர்மத்துக்கு எவ்வளோ மதிப்பு கொடுத்துருக்கார் பாருங்க. கர்ணனுக்கு அவ்வளோ பெரிய தர்ம தேவதை அவனுடைய உயிரை பறிக்க விடாமல் காத்தது. அப்போ இந்த கர்ணன் எவ்வளோ பலசாலி. பலம்னா அவனுக்கு சுயபலம் கிடையாது, தர்ம தேவதையின் பலம். இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், போன ஜென்மத்தில் சகஸ்ர கவசமாக இருந்தவன் அடுத்த ஜென்மத்திலையும் கவச குண்டலத்தோடு பிறக்கிறான். அதுதான் முக்கியமான செய்தி. அப்போ போன ஜென்மத்தில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த ஜென்மத்தில் இருக்குங்கிறத இந்து மதம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிற விஷயம். அப்படி கர்ணன் தன்னுடைய 2வது ஜென்மத்திலும் கவசம் வச்சு அந்த கவசம் அவனை காப்பாற்றியதாகவும் அந்த கவசத்திற்கு கவசமாக இருந்தது தர்ம தேவதை. தர்மம்னா என்ன? எது தர்மம், எது தானம்? சிறிய இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். தர்மம் என்பது எதையாவது எதிர்பார்த்து கொடுக்கறது. என்னத்தை எதிர்பார்த்து கொடுக்குறோம்? நமக்கு ஏதாவது தேவைப்படும், அந்த மாதிரியெல்லாம் வரணும் அப்படிலாம். தானம் என்பது எதையுமே எதிர்பார்க்காம கொடுக்கறது. ஒரு தடவை ஒருத்தர் கோயிலுக்கு தானம் கொடுத்தாரு, பசுமாடு தானம். பசுமாடு தானம் கொடுக்கும்போது அந்த ஒரு வருடத்திற்கு தேவையான பசுமாட்டுக்கு தீவனத்துக்கும் சேர்த்து தானம் கொடுக்கணும். கொடுக்குறப்ப 1000 ரூபா நோட்டை வச்சு கொடுத்துட்டு அதோட விட்டுறக்கூடாது. அந்த வருடம் முழுவதும் தேவையான சிவன் கோயிலில் சில பேர் பசுதானம் செய்கிறாங்க. அந்த மாதிரி தானம் சிறந்தது. தர்மம் என்பது தர்ம தேவதை உன்னை காப்பாற்றும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த தர்மத்திற்கு நிகரானது நந்தி. இந்த கோவிலில் நந்தி பகவான் இருக்கார். தர்மத்தை நந்தி போய் சிவபெருமான்கிட்ட கேட்குது, எனக்கு இந்த மாதிரி 24 மணி நேரம் உன்னை சேவிச்சிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வரம் வேணும். என்ன வரம் வேணும்? 24 மணி நேரம் சேவிக்கணும். அப்படின்னா எனக்கு முன்னாடி நீ நந்தியாக உட்காந்துக்கலாம். நந்தியாக உட்கார்ந்துருக்கிறது வேற யாரும் இல்லை, நந்தி என்பது தர்ம நந்தி. நம்ம நிறைய நந்தி பார்த்துருக்கோம். அதிகார நந்தி, தர்ம நந்தி, விஷ்ணு நந்தி, மால் நந்தி, இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு நந்தி இருக்கும். அந்தந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எல்லா நந்தியும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டது. அந்த மாதிரி தர்மத்திற்கு பெயர் போன கர்ணன் இந்த ஸ்தலத்தை தொழுததாக ஒரு செவிவழி செய்தி இருக்கிறது. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஏதோ ஒரு கோவிலில் இந்த மாதிரி, ஏன்னா இங்கே சப்த சடாரண்ய சேத்திரங்கள் இது. அதனால் இப்படி ஒரு புனிதமான சேத்திரங்கள் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பாட்கடல் என்ற இடத்தில் அருள்மிகு அபித குஜலாம்பிகை உடனமர் திருக்காரபுரீஸ்வரரின் திருத்தலத்தில் இன்று நாம் தெரிந்து கொண்ட அற்புதமான தகவல். முன் ஜென்மத்தில் செய்த பாபதோஷங்களை விளக்கிக் கொள்ள நம்மளோட ஜாதக ஜெராக்ஸ். சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஒரிஜினல் கொண்டு போவா, ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போவா,
எது வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், அல்லது அந்த கட்டத்தை சொல்லக்கூடிய அறிவு இருந்தால் அங்கே போய் சொல்லிக்கலாம். என்ன லக்னம், என்ன ராசி, இதெல்லாம் போய் சொல்லிக்கலாம். அர்ச்சனை செய்து இந்த கோவிலின் புனிதத்தன்மையில் இருக்கக்கூடிய மகாபாக்கியத்தை இந்த நன்னாளில் நீங்கள் அனைவரும் போய் தெரிஞ்சுக்கலாம். జటాకటాహ సంభ్రమ భ్రమన్నిలింప నిర్ఝరి విలోల వీచి వల్లరి విరాజమానమూర్ధని ధగద్ధగద్ధగజ్వలల్లలాట పట్ట పావకి కిశోర చంద్రశేఖరే రతి ప్రతిక్షణం మమ హరాధరేంద్ర నందిని విలాస బంధు బంధురస్ఫురదృగంత సంతతి ప్రమోదమాన మానసి కృపాకటాక్ష ధోరణి నిరుద్ధ సుందరాపది రుచిద్దిగంబరే మనో వినోదమేటు వస్తుని జటాభుజంగ పింగళ స్ఫురత్ ఫణామణి ప్రభ కదంబ కుంకుమద్రవ ప్రలిప్త దిగ్వధూముఖి మదాంధ సింధుర స్ఫురత్ వగుత్తరీయ మేదురి మనో వినోదమద్భుతం విభర్తు భూత భర్తరి సహస్రలోచన ప్రభృత్య శేషలేఖ శేఖర ప్రసూన ధూళి ధోరణి విధూసరాంఘ్రి పీఠభు భుజంగ రాజమాలయ విబద్ధ జాటజూటక శ్రియై చిరాయ జాయతాం చకోర బంధుశేఖరః లలాట చత్వరజ్వల ధనంజయ స్ఫులింగభ నిపీత పంచసాయకం నమన్ నిలింపనాయకం సుధామయూఖలేఖయ విరాజమాన శేఖరం మహాకపాలి సంపదే శిరోజటాలమస్తు నః కరాళ ఫాల పట్టికా ధగద్ధగద్ధగజ్వల ధనంజయాహుతి కృత ప్రచండ పంచసాయకే ధరాధరేంద్ర నందిని కుచాగ్ర చిత్ర పత్రక ప్రకల్పనైక శిల్పిని త్రిలోచనే మతిర్మమ నవీన మేఘమండలీ నిరుద్ధ దుర్ధర స్ఫురత్ కుహూనిశీధిని తమః ప్రబంధ బంధ కంధర నిలింప నిర్ఝరీ ధరస్తనోతు కృత్తి సింధురః కళానిదాన బంధుర శ్రియం జగద్ధురంధర ప్రఫుల్ల నీల పంకజ ప్రపంచ కాళిమచ్చటా విడంబి కంఠ కంధరా రుచి ప్రబంధ కంధరం స్మరచ్చిదం పురచ్చిదం భవచ్చిదం మఖచ్చిదం గజచ్చిదాంధ్రకచ్చిదం తమంతకచ్చిదం భజే అగర్వ సర్వమంగళా కళా కదంబ మంజరీ రస ప్రవాహ మాధురీ విజృంభణా మధువ్రతం స్మరాంతకం పురాంతకం భవాంతకం మథాంతకం గజాంతకాంధకాంతకం తమంతకాంతకం భజే జయత్పదభ్రవిభ్రమ భ్రమద్భుజంగమస్ఫురత్ ధగద్ధగద్వినిగమత్కరాళ ఫాల హవ్యవట్ ధిరిద్ధివిద్ధివిధ్వనం మృదంగతుంగ మంగళధ్వనిక్రమ ప్రవర్తిత ప్రచండ తాండవ శివః దృషద్విచిత్ర తల్పయోర్భుజంగమౌక్తికస్రజో గరిష్ఠ రత్నలోష్టయో సుహృద్విపక్ష పక్షయో తృణారవిల్ద చక్షుషో ప్రజామహీ మహేంద్రయో సమం ప్రవర్తయన్ మనః కదా సదా శివం భజే కదా నిలింప నిర్ఝరీ నిపుంజ కోటరేవ సన్విముక్త దుర్మతి సదా శిరస్థమంజలిం వహన్ విముక్తలోలలోచనో లలాట ఫాల లగ్న కశివేతి మంత్రముచ్చరం కదా సుఖీ భవామ్యహం ఇమం హి నిత్యమేవ ముక్తముత్తమోత్తమం స్తవం పఠన్ స్మరన్ ధ్రువన్ నరో విశుద్ధిమేతి సంతతం హరే గురౌ సుభక్తిమాశు యాతి నాన్యథా గతిం విమోహనం విదేహినాం సుశంకరస్య చింతనం పూజావసాన సమయే దశవక్త్రగీతం
यः शम्भुपूजनमिदं पठति प्रदोषे तस्य स्थिरां रथगजेन्द्रतुरङ्गयुक्ता लक्ष्मीं सदैव सुमुखीं प्रददाति शम्भुः लक्ष्मीं सदैव सुमुखीं प्रददाति शम्भुः. இந்த கோவிலில் போய் உங்களுடைய போன ஜென்ம சாபத்தை விலக்கி இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகாபாக்கியத்தை அருள்மிகு அபித குஜலாம்பாள் உடனமர் திருக்காரபுரி ஈஸ்வரர் நமக்கு அள்ளித் தருவார் என்று சொல்லி, இப்போ நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல சொல்லிடுறேன். மதுரை திண்டுக்கல் சார்ந்த கோவில்கள், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில்களை உலகம் முழுவதும் பிரபலப்படுத்தணும், உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் வந்து வணங்க வேண்டும் என்றால் நம்மளுடைய தொலைக்காட்சி அலுவலகத்திற்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் கோயில் இருக்குது, அந்த கோவிலுடைய அருள் சக்தி இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை எடுத்து ஒளிபரப்பக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அற்புதங்கள் தரும் ஆலயம் பகுதியில் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம், ஸ்ரீ சிவார்ப்பணம்.